ஹே, இங்கிலீஷ் ஹோம்வொர்க் முடிச்சியாடி? இல்லையே, திட்டுவாங்க. நேத்து கொடுத்த ஹோம்வொர்க்கா சொல்றேன். என்ன லஞ்ச் கொண்டு வந்த? நில்லுங்க. எனக்கு ஹோம்வொர்க் முடிச்சியா? தனத்தை கூப்பிடுறா. என்ன? தனோ நிக்கிறா. தனோ, நாளைக்கு எனக்கு பர்த்டே. எங்க அம்மா உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. நீ நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரியா? இப்ப என்னமோ பேசுறா. நான் எதுக்கு வரணும்? நான் என்ன உன் ஃப்ரெண்டா? நம்மளாம் ஒரே ஸ்கூல் பஸ்ல தானே வரோம். நீ வேற சீட்ல இருப்ப, நான் வேற சீட்ல இருப்பேன். உன் டீம் வேற, என் டீம் வேற. சாரி, என்னால வர முடியாது. நீ உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கோ. தனம் வர மாட்டேன்ட்டா. பரவாயில்ல, போய்க்கோ. சிவானி மொக்கையாயிட்டா. பக்கத்துல வரா. சுமதி, நாளைக்கு எனக்கு பர்த்டே. ஹை, ஹாப்பி பர்த்டே. வா. சுமதி ஃப்ரெண்டா கிட்டா. நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரியா? எங்க அம்மா எங்கேயும் என்ன கூட்டிட்டு போக மாட்டாங்களே. சிவானி மறுபடியும் மொக்கையாயிட்டா. ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் தருவோம். சரி, நான் ஒண்ணு பண்றேன். எங்க அம்மாவை நான் கேட்டு பாக்குறேன். என்ன நாளைக்கு அழைச்சிட்டு வந்தாங்கன்னா நான் வரேன். சரி. அடுத்து நம்ம கிட்ட தான் வரா. ஏய் மாதவி, என்னன்னு கேளு. நீ கேளு. இல்ல, நீயே கேளு. நீயே கேளு. வேண்டாம், நீயே கேளு. எனக்கு தான் சண்டை போட வராதே. ஹலோ, எதுக்கு சண்டை போடணும்? நீ பர்த்டேக்கு எல்லாரையும் கூப்பிடுற. நாங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எங்களையும் கூப்பிடல. நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எனிமீஸ். ஃபர்ஸ்ட் எனிமி ஜூலி, செகண்ட் எனிமி கார்த்தி, தேர்ட் எனிமி நீ தான். சும்மா தானே கேலி பண்ணோம். இதுக்கெல்லாம் கோவப்படுவாங்க. இப்படி கோவப்பட்டா சாமி அடிப்பாரு. எங்களையும் பர்த்டேக்கு கூப்பிடு. எங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க, எனிமீஸ் எல்லாம் கூட்டிட்டு வர சொல்லல. மாதவி, அவகிட்ட சாரி கேளு. எதுக்கு? அன்னைக்கு அவளை கேலி பண்ணதுக்கு. நீ தானே கேலி பண்ண? ஆமா, அதுக்காக அவகிட்ட நீ எனக்காக சாரி சொல்லு. உங்க சாரி எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் மாற மாட்டேன். நீங்க எனக்கு எனிமீஸ் தான். ஐயோ, புரியாம பேசாத. தனு உன்கிட்ட என்ன சொன்னா? என்ன கூப்பிடாத, உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுன்னு சொன்னா. சொன்னால, நம்ம எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் எல்லாரு கண்ணுக்கும் நாம தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீ எங்களை தான் கூப்பிடணும். எனக்கு யாருமே தேவையில்லை. மாதவி, இப்ப அவ கூப்பிடுறாளா இல்ல மன்னிப்பு கேட்கணுமான்னு கேளு. என்னடி இவ்ளோ தூரம் அவ பேசுறாள, இறங்கியே வர மாட்டேங்கிற? இனிமே நீ பஞ்சு மிட்டாயே கொண்டு வந்தாலும் கூட அது உங்க அம்மா சுட்ட பஞ்சு மிட்டாயினே சொல்றோம். போதுமா? சிவானி, குச்சி ஐஸ் உங்க அம்மா நல்லா பண்ணுவாங்கல்ல? இன்னும் கோபம் குறையலையா? அன்னைக்கு சிவானி அவங்க அம்மா வீட்லயே தர்பூசணி பழம் செஞ்சாங்கடி. சூப்பரா இருந்துச்சு. தர்பூசணி பழமா? ஆமா, லஞ்ச் பாக்ஸ்ல கூட எடுத்துட்டு வந்தாலே ஜூஸ். அதுதான் தர்பூசணி பழமா? அது எப்படி செய்யுது? அது கொடியில காய்க்கிறது. உங்க அம்மா நினைச்சாங்கன்னா ஆப்பிள் பழத்தை கூட வீட்ல செய்வாங்க. செம்ம டேலண்ட். போதுமா? இத போய் எங்க அம்மா கிட்ட சொன்னா சிரிப்பாங்க. சரி, நாளைக்கு எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க. மாதவி, இப்ப கேளு. நம்ம ஃப்ரெண்டா இல்ல எனிமியா? சொல்லு, நாங்க ஃப்ரெண்டா எனிமியா? ஃப்ரெண்ட் எனிமிஸ் இல்ல, எனிமி ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பண்ற? ஒரு gift ஒன்னு வாங்கணுமா, அதான் என்ன வாங்கலான்னு ஒரு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். கிஃப்டா? எதுக்குடா? ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், அது gift கொடுக்கணும். ஒரு கல்யாண காட்சினா சரி, இல்ல ஒரு சடங்கு வீடு, காது குத்துனா கூட பரவாயில்ல. பிறந்த நாளைக்கு என்னடா பரிசு கொடுக்க போற? என்ன gift கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு தான் லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். டேய், சும்மா போய் கைய கொடுத்துட்டு வாடா. அட போமா, பெரிய பெரிய மனுஷங்க வர இடம் வெறும் கை வீசிட்டு போவாங்களாக்கும். யாருக்குடா பர்த்டே? அதான் நீ சொன்னேமா, புது ஃப்ரெண்டு நம்ம மல்லி மாதிரி இருக்காளே ஒரு பொண்ணு, அவதான். அவளை பெரிய வீட்டுக்கெல்லாம் வேண்டாண்டா. என்ன பழக்கமா இருந்தாலும் வாசலோட நிறுத்திக்கோம்னு சொல்லிடு.
அட நீயும் அப்பா மாதிரி பேசாதம்மா. என்ன கிஃப்ட் வாங்கலான்னு மட்டும் சொல்லு. சரி, என்ன பிடிக்குதோ அதை வாங்கிட்டு போ. பரிசு கொடுக்கறதெல்லாம் ஒரு மனசு சந்தோஷத்துக்கு தானே. பணக்காரங்க வீட்ல இல்லாத எதை நீ வாங்கி கொடுக்க போற? ஓகேம்மா, டக்குன்னு கடைக்கு போறேன், கண்ணில் பட்டதை எடுத்துட்டு காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, அப்பா எங்கம்மா? இன்னும் வரலடா. வர வழியில மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. வந்துருவாரு. இந்த காமாட்சி, இனிமே காய்கறி எல்லாம் வாங்கி திங்க முடியாது போல் இருக்கு. கண்காட்சி மாதிரி கடையில போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். கொல்ல வேலை விற்கிறாங்கடி. என்னத்தை சம்பாரிச்சு என்னத்தை வாங்கி திங்க போறோம்னு தெரியல. அப்பா, எனக்கு ஒரு 500 ரூபாய் தாங்கப்பா, கிஃப்ட் வாங்கணும். துறைக்கு 500 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்குற அளவுக்கு என்ன அவசியமாயி போச்சு? அப்பா, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது, அதுக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்கலாம் தான். ஏய், பெருங்கொண்ட கல்யாணத்துக்கு 50 ரூபாய்க்கு மேல நயா பைசா செய்ய மாட்டேன். இவருக்கு 500 ரூபாய்க்கு மொய் செய்யமாக்க. உனக்கு செலவு பண்றதே பெருங்கொண்ட செலவு தான்றா. அப்பா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேற, என் ஃப்ரெண்ட்ஷிப் வேற. ஏண்டி காமாச்சி, நீ எல்லாம் சொல்ல மாட்டியா? இந்த போர்மேன் இருக்கானே சுப்பிரமணி, அவன் வீட்டு கல்யாணத்துக்கு என்னடி செஞ்சான்? 50 ரூபா தான் செஞ்சீங்க. இந்த கறிக்கடை பாய் பஷீர் கல்யாணத்துக்கு அங்கேயும் 50 ரூபா தான். ஆனா பிரியாணி நல்லா இருக்கும்னு உங்க டெப்போல இருந்து 2 பேரும் அழைச்சிட்டு வந்து சாப்பிட்டீங்கல்ல. 50 ரூபா மொய்க்கு 4 பேர் பிரியாணி தின்னீங்களா? அன்னைக்கு என் கூட வண்டி ஓட்டுற ஜானு லீவு, இல்லாட்டினா அவனையும் கூட போய் சாப்பிட்டு வந்திருப்பான். ஆமாண்டா பாலா, மொய் வைக்கிறதுல உள்ள டெக்னிக்க உங்க அப்பா கிட்ட தாண்டா கத்துக்கணும். சில கல்யாணத்துக்கு கவரெல்லாம் ரெடி பண்ணிட்டு மறந்தாப்புல பாக்கெட்ல வச்சுட்டு வந்துருவாரு. சில கல்யாணத்துக்கு போகும்போதே இதுக்கு மொய் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிடுவாரு. திருப்பி வருமா வராதான்னு ஒரு கணக்கு போட்டு மொய் செய்யற சூட்சமும் யாருக்கும் வராது. விசேஷ வீடுகளுக்கு போய் ஓசி தீவனம் திம்பன்றத நாகரிகம் சொல்ல வரியாமா? அப்பா, உன்ன மாதிரிலாம் நான் இருக்க முடியாது. எனக்கு 500 ரூபாய் கிஃப்ட் வாங்க கொடு. டேய், கிஃப்ட்ங்கறதெல்லாம் பணக்காரங்க வார்த்தைடா. நம்மள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அது தப்பான வார்த்தை. அப்பா, 500 ரூபாய் கிஃப்ட் கொடுத்தா திரும்ப வராதுன்னு கணக்கு பண்ணாத. அவங்க ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்காங்க, போறவங்களுக்கு எல்லாருக்கும் தருவாங்க. எல்லாம் தெரியும்டா. தாம்பள பையத்தை அவங்க ரிட்டர்ன் கிஃப்ட்னு கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் 500 ரூபா நான் செலவழிக்க முடியாது. 500 ரூபாங்கிறது ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்டு அரிசிக்கான செலவு. அதையும் ரேஷன் அரிசிலேயே வாங்கி போடுங்க, அந்த 500 ரூபாவும் மிச்சமாகும். பிறந்த இடம் தப்பு, காசு பணம் துட்டு மணின்னு கொட்டை இடத்துல போறோம். டேய், வேலைக்கு தக்க வீக்க வேணும்டா. என்னங்க, ஒத்த புள்ள வச்சிருக்கோம், 500ங்கிற இடத்துல ஒரு 50-100 கொடுக்கலாம்ல? ஏய், எங்க ஆச்சி நான் கேட்கும் போதெல்லாம் காசை கொடுத்து கெடுத்துதான் நான் சரியா படிக்காம இப்ப ஸ்டேரிங்க பிடிச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். போவாளா காசை கொடுக்கணும். உன்னை பெத்து வச்சுட்டு உங்களுக்கும் அவனுக்கும் இடையில ஓடிட்டு திரியறதே எனக்கு வேலையா போச்சு.